இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய மறையுரையை துவங்குவதற்கு முன்பாக இந்த முன்னாடி இருக்கக்கூடிய பையன் எனக்கு ஒரு செய்தியை கொடுப்பது போல நான் பார்க்கிறேன். இந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பையன் அவனோட டிஷர்ட்டில் இப்படிதான் எழுதியிருந்தது. முன்னாடி ஏன்ச்சில்ல, டாக் லெஸ் லிசன் மோர். திரும்ப மேலே வாடா, உன் டிஷர்ட்டை பார்க்கணும் எல்லாரும். வாட திரும்ப என்ன போர்டு இருக்கு? அவன் எனக்கு சொல்கிற போல இருந்தது, கம்மியாக பேசுகிறா அப்படின்ட்டு. குட், கம்மியாக பேச ட்ரை பண்ணுறேன். ஓகே. இயேசுவில் பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய 4வது வெள்ளிக்கிழமையில் இருக்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஆண்டவர் இயேசு சிலுவையிலிருந்து பேசிய அந்த இறுதி 7 வார்த்தைகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நாம் வாசிக்க அல்லது தியானிக்கக்கூடிய வார்த்தை மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 45 மற்றும் 46 இறை வார்த்தைகள் வாசிப்போம். மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 45 மற்றும் 46. நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. 3 மணி அளவில் இயேசு ஏலி 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 லெமா சபக்தானி, அதாவது என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை தான் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசு சிலுவையில் இருந்து பேசிய முதல் வார்த்தை தந்தையிடம் பேசுகிறார். தன்னை கொலை செய்கிற, தன்னை துன்பப்படுத்தியவர்களை மன்னிக்கும்படியாக தந்தையிடம் பேசினார். 2வது இறை வார்த்தை தன்னோடு சிலுவையில் அறையப்பட்ட நல்ல கள்வனிடம் பேசினார். 3வது இறை வார்த்தை தன்னுடைய தாயிடம், தன்னுடைய சீடரிடம் பேசினார். என்று 4வது வார்த்தை இயேசு யாரோடு பேசுகிறார்? தன்னுடைய தந்தையோடு பேசுகிறார். ஆனால் தனக்காக பேசுகிறார். என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி தந்தையான கடவுளிடம் தனக்காக பேசுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, உலகத்தில் உறவு என்பது மிக முக்கியமானது. இயேசுனுடைய வாழ்க்கையில் நிறைய உறவுகள் வந்தார்கள். இயேசு பணி செய்த போது அவர் சென்ற இடமெல்லாம் மக்கள் அவரை தேடி வந்தார்கள். அவருடைய போதனைகளை கேட்க, அவருடைய புதுமைகளை பெற்றுக்கொள்ள எல்லா மக்களும் ஆண்டவரை தேடி, இயேசுவை தேடி வந்தார்கள். ஆனால் இப்போது அந்த மக்கள் யாருமே இயேசுவோடு இல்லை. புதுமைகளை பெற்றவர்கள், போதனைகளை கேட்க வந்தவர்கள், அவரோடு பல மணி நேரம் பல நாட்கள் இருந்து செலவு செய்தவர்கள் இயேசு கைது செய்யப்பட்டவுடனே இயேசுவை கைவிட்டு விட்டார்கள், கை நெகிழ்ந்தார்கள். இயேசுவோடு 3 ஆண்டு காலமாய் இருந்தவர்கள், சீடர்கள், அப்போஸ்தலர்கள் இப்போது இயேசுவை கை நெகிழ்ந்தார்கள், கைவிட்டார்கள். ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உன்னோடு நான் இருப்பேன் என்று சொன்ன சீடர் இப்போது இல்லை. ஆக இயேசுவோடு இருந்த எல்லோருமே கைவிட்டார்கள். இறுதியாக தன்னுடைய அன்பு சீடரும் தன்னுடைய தாயும் கல்வாரி மலையிலே வந்தார்கள். அந்த தாயையும் கூட கடந்த வெள்ளிக்கிழமை நாம் சிந்தித்தோம். அந்த தாயையும் கூட
அம்மா என்று அழைக்கிறார். தாய் என்ற உறவை இயேசு விட்டுவிட்டார். இந்த அம்மா என்ற உறவிலே தன்னுடைய தாயை இந்த உலகத்தின் தாயாக, திருச்சபையின் தாயாக கொடுத்து விட்டார். இப்ப அம்மாவும் இல்ல, தாயும் கிடையாது. தன்னுடைய அன்பு சீடர் இப்போது அவர் திருச்சபையினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார். அந்த அன்பு சீடரும் திருச்சபைக்காக கொடுத்து விட்டார். இப்போது இயேசுவுக்காக இருப்பது யார் மட்டும்? இயேசுவுக்காக இருப்பது யார் மட்டும்? தந்தை மட்டும்தான் தனக்காக இருக்கிறார். எல்லாருமே கை நெகிழ்ந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு தன்னுடைய தந்தையை பார்த்து, தன்னோடு இருக்கக்கூடிய தந்தையை பார்த்து, தன்னுடைய உடன் இருக்கக்கூடிய தந்தையை பார்த்து, என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்று ஏன் சொல்ல வேண்டும்? விவிலியத்திலே பார்க்கிறோம், ஒரு தாய் தன்னுடைய மகவையை மறப்பாளா? பெற்றெடுத்த குழந்தை தன்னுடைய மகனை மறப்பாளா? அப்படியே தாய் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று யார் சொன்னது? கடவுள் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் எசேயா புத்தகத்தில் சொல்லுகிறார், ஒரு குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொன்ன கடவுள் இப்போது தன்னுடைய மகனை கை நெகிழ்ந்து விட்டாரா? இயேசு தன்னுடைய தந்தை கை நெகிழ்ந்து விட்டதாக ஏன் சொல்லுகிறார்? தாய் தன்னுடைய குழந்தையை மறந்தாலும் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொன்ன தந்தையான கடவுள் தன்னுடைய மகனை இப்போது கைவிட்டு விட்டார். உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன், உன்னை ஒருபோதும் கை நெகிழ விடமாட்டேன் என்று சொன்ன கடவுள் இப்போது தன்னுடைய ஒரே மகனை கைவிட்டு விட்டாரா? இயேசு ஏன் என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு சொல்ல வேண்டிய தேவை என்ன? உண்மையிலே தன்னுடைய ஒரே மகனை இயேசுவை தந்தையான கடவுள் கைவிட்டுட்டாரா? இப்போ இந்த வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். 3 நிலைகளில் இந்த வார்த்தையை நாம் சிந்திக்க என்று உங்களை அழைக்கிறேன். முதலில், நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரையிலும் நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. எத்தனை மணிக்கு இருள் வந்தது? நண்பகலில் இருள் வருகிறது. இன்றைக்கெல்லாம் காலையில் 8 மணிக்கெல்லாம் பயங்கர வெயில் அடிக்கிறது, மாலை 6 மணி வரையிலும் வெயில் அடிக்கிறது. ஆக நண்பகலில் இருள் உண்டாயிற்று என்று இங்கு இறைவார்த்தை சொல்லப்படுகிறது. தந்தையான கடவுள் இந்த உலகத்தை படைத்த போது எதை முதலில் படைத்தார்? உங்களை தாங்க கேட்கிறேன். எதை படைத்தார்? தந்தையான கடவுள் 6 நாட்களில் ஒவ்வொரு படைப்பாக படைத்து வருகிறார். முதல் நாளில் எதை படைத்தார்? ஒளியை படைத்தார். ஒளி உண்டாவதாக என முதல் நாளில் மனிதனை படைப்பதற்கு முன்பாகவே ஒளி படைக்கப்பட்டது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் படைப்பதற்கு முன்பாகவே கடவுள் ஒளியை படைத்தார். பிரியமானவர்களே, முதலில் தோன்றியது இந்த உலகத்திலே ஒளி. ஆனால் இங்கே நான் பார்க்கிறோம், நண்பகலில் இருள் வந்தது. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தபோது, எப்ப பிறந்தார்? நடு இரவில் பிறந்தார். வானதூதர்கள் இடையர்களிடம் என்ன சொல்லுகிறார்? தாவீதின் ஊரில் உங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகிற போது அவர்களை சுற்றி சுடர் ஒளி ஒளிந்தது என்று வாசிக்கிறோம். எப்போ? இரவிலே இயேசு பிறந்த போது அந்த இடையர்களுக்கு வானத்தை சொல்லுகிற போது என்ன ஒளிந்ததாம்? சுடர் ஒளி ஒளிந்தது. ஒளி வந்துச்சு. நடு ராத்திரில இயேசு பிறக்கிற போது ஒளி வந்தது. ஆனால் இங்கு இயேசு இறக்கிற போது நண்பகலில் இருள் வருகிறது. இதை தான் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு மனிதன், நீங்கள் நானும் இந்த உலகத்தில் துன்பப்பட்டால் இயற்கை மாறுவது கிடையாது. உதாரணமாக இப்போது கடுமையான வெயில், மே மாதம் இன்னும் கடுமையான வெயில் இருக்கும், தண்ணீர் பஞ்சம் உண்டாகும். மக்கள் எல்லோரும் தண்ணீர் பஞ்சத்தில் இருக்கிறாங்க, தண்ணீர் கிடையாது, தண்ணீர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்று இயற்கையானது உடனடியாக மழை பெய்ய போகிறதா?
பெய்யாது. ஐயோ மக்கள் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்களே என்பதற்காக இயற்கை உடனடியாக மழை பெய்யுது கிடையாது. மழை காலத்துல எல்லார் வீட்லையும் தண்ணி வந்துடுச்சு, எனவே மழை பெய்யாம நிப்பாட்டிடலாம் என்று இயற்கை மழை நிப்பாட்டிடுதா? எல்லாம் இங்கதான் இருக்கிறீங்களா? மழை பெய்தாலும் உங்க வீட்டுக்குள்ள தண்ணீர் வந்தாலும் மழை பெய்து கொண்டுதான் இருக்கும். நம்முடைய கஷ்டத்தை பார்த்து இயற்கை தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்வது கிடையாது. நம்முடைய மனசெல்லாம் இருள், நம்முடைய மனசெல்லாம் துக்கம், கவலை. நாம் வெளியே செல்கிற போது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய துக்கத்தை பார்த்து பறக்கிற பறவைகள், சந்தோஷமாக உல்லாசமாக பறக்கிற பறவைகள், ஐயோ இந்த மனசுக்குள்ள இவ்வளவு துக்கம் இருக்கிறதே, நான் சோகமாக இருக்க வேண்டும் என்று பறக்கிற பறவை ஏதாவது பறக்காமல் இருக்கிறதா? கிடையாது. இயற்கை நாம் துன்பப்பட்டாலும் கூட அது தன்னுடைய இயல்பிலே நடந்து கொண்டிருக்கிறது. இங்க இயேசு சிலுவையை சுமக்கிறார், ஆனால் சூரியன் ஏன் மறைந்து கொண்டது? இயேசுடைய துன்பத்தை பார்த்து சூரியன் ஏன் மறைய வேண்டும்? ஏன் கதிரவன் மறைய வேண்டும்? நம்முடைய துன்பத்தை பார்த்து சூரியன் மறைவதில்லை. நம்முடைய துன்பத்தை பார்த்து மழை நிற்பது கிடையாது. நம்முடைய துன்பத்தை பார்த்து பறவைகள் நிற்பது கிடையாது. ஆனால் இயேசுடைய துன்பத்தை பார்த்து சூரியன் மறைந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? பிரியமானவர்களே, நானே உலகின் ஒளி என்று சொன்னவர் இயேசு. நானே உலகின் ஒளி என்று சொன்னவர் இயேசு. இந்த இயேசு துன்பப்படுகிற போது, இந்த இயேசு இந்த ஒளி மறைகிற போது அந்த ஒளி நிச்சயமாக மறைந்து போகும். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 8 முதல் 11 இறை வார்த்தை. யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம். அவர் அந்த ஒளி அல்ல, அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். யாரை பத்தி சொல்லுது அந்த வார்த்தை? யோவானை பற்றி சொல்லுகிறது. அவர் அந்த ஒளி அல்ல, யோவான் ஒளி கிடையாது. அந்த ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அந்த ஒளி யாரு? இயேசு. இயேசுவை கொடுத்து சான்று பகர வந்தவர் தான் திருமுழுக்கு யோவான். அடுத்த வார்த்தை, அனைத்து மனிதரையும் ஒளிவிக்கும் உண்மையான ஒளி உலகுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இயேசுவை பத்தி சொல்றாரு. உலகுக்கு ஒளி கொடுக்கக்கூடியவர் இயேசு தான். அந்த ஒளி வரப்போகிறது, வந்து கொண்டிருக்கிறது, வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். இயேசு உலகத்தில் இருந்தார். அப்போது உலகு அவரால் தான் உண்டானது. உலகு அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. உலகு அந்த ஒளியை அறிந்து கொள்ளவில்லை. உலகு அந்த இயேசு தான் உலகின் ஒளி என்பதை அறிந்து கொள்ளவில்லை. அவரை வெறுத்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, சூரியன் சொல்லுகிறது, இந்த ஒளியை ஏற்றுக்கொள்ளாத இந்த மக்களுக்கு என் ஒளியை கொடுக்க முடியாது. உலகின் ஒளியாக இருக்கக்கூடிய என்னை கதிரவனை படைத்த இந்த கடவுள், ஒளியை படைத்த ஒளி, கதிரவன் தான் ஒளி. ஆனால் அந்த கதிரவனையே படைத்த ஒளி யாரு? கடவுள், இறைமகன். அந்த ஒளியை நீங்க ஏத்துக்காத போது நான் உங்களுக்கு ஒளி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒளி சாய்கிற போது நான் இங்கே எரிந்து கொண்டிருக்க முடியாது. அந்த ஒளி மறைகிற போது நான் இங்கே உச்சந்தலையிலே அந்த நண்பகல் வேளையிலே இருக்க முடியாது. நீங்கள் கடவுளுடைய ஒளியை வெறுத்த போது நான் உங்களுக்கு ஒளி கொடுக்க முடியாது. பிரியமானவர்களே, எப்போது பாவம் இந்த உலகத்திலே வருகிறதோ அப்போது இந்த உலகத்தினுடைய இயற்கை கூட அது தன்னை இந்த உலகத்துக்கு கொடுக்க மறுக்கும். பாவம் இந்த உலகத்தில் வருகிற போது இயற்கை பாதிக்கப்படும். புரியுதுங்களா? இந்த உலகத்திலே பாவம் வருகிற போது இயற்கையும் பாதிக்கப்படுகிறது. இந்த நல்ல கடவுள், ஒளியான கடவுள், உண்மையான கடவுளை நீங்கள் வெறுக்கிற போது, வெறுத்து பாவம் செய்கிற போது சூரியன் ஒளி கொடுப்பதில்லை. நீ நல்லதை ஏத்துக்காத போது உனக்கு நல்லதை நான் கொடுக்க மாட்டேன். ஆக இந்த உலகத்தில் பாவம் அதிகமாக அதிகமாக இயற்கையானது தன்னுடைய பாதிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கோம். இதான் முதல் செய்தியாக. பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் சொல்லும் உலகம் கெட்டு போயிடுச்சு. உலகம் கெடல, நாம் தான் கெட்டு போயிருக்கிறோம். நாம் தான் இந்த உலகத்தை கெடுத்திருக்கிறோம். இயற்கையை கெடுத்திருக்கிறோம், மண் வளத்தை கெடுத்திருக்கிறோம், காற்றை கெடுத்திருக்கிறோம், நீரை கெடுத்திருக்கிறோம். ஆக பாவங்கள் அதிகமாகிற போது
முதல் பாதிக்கப்படுவது எதுவாக இருக்கிறது? இயற்கையாக இருக்கிறது. சூரியன் நான் ஒளி கொடுக்க மாட்டேன், நீங்கள் அந்த ஒளியே நீங்கள் சாகடிச்சிட்டீங்க, சாகடிக்க போறீங்க. அந்த ஒளியை சாகடிக்கிற உங்களுக்கு நான் இயற்கை ஒளி கொடுக்க மாட்டேன். ஆக இன்னைக்கு முதல் செய்தியை நாம் எடுத்துக்கொள்வோம். இயற்கையை நாம் நம்முடைய பாவங்களினால் சேதமடையும். நம்முடைய பாவங்களினால் இயற்கை பாதிக்க செய்கிறது. ரெண்டாவது செய்திக்கு செல்வோம். தொடர்ந்து அந்த இறை வார்த்தையை நாம் படிப்போம். மத்தேயு 27:45-46. 12 மணி அளவில் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. 3 மணி அளவில் இயேசு ஏலி ஏலி லெமா சபக்தானி, அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர். இரண்டாவது வார்த்தை நாம் சிந்திக்கிறோம். முதல் வார்த்தையில் இயேசு தன்னுடைய பாவிகளுக்காக, சாகடித்தவர்களுக்காக தந்தையிடம் என்ன சொல்லி ஜெபித்தாரு? முதல் இறை வார்த்தை, தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். ஆனால் இங்கே என் இறைவா என் இறைவா என்று சொல்றாரு. என் தந்தையே என் தந்தையே ஏன் என்னை கைவிட்டீர் சொல்லல, வார்த்தையை மாற்றுகிறார். முதல் வார்த்தையில் என் தந்தை என்று சொந்தம் கொண்டாடிய கடவுள் இயேசு, தன்னுடைய தந்தை என சொல்லி உறவு கொண்டாடிய இயேசு, என் தந்தை என் கடவுள் என் தந்தையாக இருக்கிறார் என்று சொன்ன இயேசு இங்கே என் தந்தை என சொல்லவில்லை, என் இறைவா என் இறைவா என சொல்லுகிறார். நாம கடவுளை எப்படி கூப்பிடுறோம்? என் கடவுளை என் கடவுளை, என் தெய்வமே, என் இறைவா என்று கேட்பது போல நாம் இன்றைக்கு இயேசு தன்னுடைய தந்தையை பார்த்து என் தந்தையை என் தந்தை என்று சொல்லல. முதல் இறைவார்த்தை தந்தை என்று உறவு கொண்ட இயேசு இப்போது தந்தை என்று சொல்லவில்லை, என் இறைவா என் இறைவா என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இப்போது தந்தையின் உறவு, மகனுடைய உறவு இங்கே முறிய போகிறது. அப்படியே கைவிட்டுட்டாரா? பிரியமானவர்களே, அந்த என் இறைவா என் இறைவா என்று கேட்பது ஏன் சொல்லுகிறார் என்பதற்கு நான் அடுத்த பகுதியில் சொல்கிறேன். ஆனால் இங்கே இன்னொரு செய்தியை நாம் சொல்ல விரும்புகிறேன். என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர். நம்மளை ஒருத்தர் கைவிடுகிற போது நீ என் நண்பன் அப்படின்னு சொல்லுவோமா? என் நண்பன் எனக்கு நண்பனாக இருந்தான், இப்போ என்னை கை நெகிழ்ந்து விட்டுட்டு போகிற போது என் நண்பா அப்படியே கூப்பிடுவோம்? நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பிள்ளைகள் கைவிட்டு உங்களை ரொம்ப துக்கப்படுத்தி கஷ்டப்படுத்தி உங்களை ஏமாத்திடுவீங்க பிள்ளைகள் போகிறப்ப என்ன சொல்லுவீங்க? என் மகனே என் மகளே சொந்தம் கொண்டாடுவீங்களா? நீ எல்லாம் எனக்கு புள்ள, நீ எல்லாம் என் பையன் சொல்லுவோமா இல்லைங்களா? உறவு துண்டிக்கப்படுகிறது. ஆனால் இயேசு இங்கே துன்பப்படுகிற போது, கஷ்டப்படுகிற போது இயேசு சொல்கிறார் என் இறைவா. அதே கெட்ட கல்வன் என்ன சொன்னான்? நீ மெசியா தானே, என்னுடைய மெசியா அப்படின்னு சொல்லல, நீ மெசியா தானே, உன்னையும் காப்பாற்றி கொண்டு எங்களையும் காப்பாற்று என்று சபித்தான். துன்பப்படுகிற போது கெட்ட கல்வன் நீ மெசியா என்று சபித்தான். இங்க இயேசு என்னை கை விட்டுட்டீங்க, என்னை கை நெகிழ்ந்தீங்க அப்படி சொன்னாலும் எப்படி சொல்லுகிறார்? என் இறைவா என் கடவுளே என் தெய்வமே, நீ என்னை கைவிடல, எனக்கு கடவுளா இருக்கிறீங்க, சொந்தம் கொண்டாடுகிறார். ஒருவேளை இயேசு ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படி மட்டும் சொல்லி இருந்தால் கெட்ட கல்வனுக்கும் இயேசுவுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிருக்கும். ஏன் என்னை கைவிட்டீங்க என்ற வார்த்தை மட்டும் சொல்லி இருந்தால் இயேசு தன்னுடைய தந்தையை பழிக்கிறார். துன்பத்திலே எல்லா கல்வர்களும் எல்லா தீயவர்களும் கடவுளை படிப்பாங்க. நான் சொன்னேன் முதல் வார்த்தையில, கடவுளை படிப்பாங்க, பெத்த அப்பா அம்மாவை படிப்பாங்க, தன்னை பார்க்கிறவர்களை படிப்பாங்க அப்படி நான் சொன்ன முதல் இறை வார்த்தையில இயேசு ஒருவேளை ஏன் என்னை கைவிட்டுட்டீங்க என்று சொன்னால் இயேசு கூட மற்ற மனிதர்களைப் போல கடவுளை பழிக்கிறார் என்று ஆகியிருக்கும். ஆனால் இயேசு என் இறைவா என் இறைவா, இன்னும் உனக்கும் எனக்கும் உறவு இருக்கிறது, நான் உன்னுடைய மகன், நீ என்னுடைய தந்தை, எனக்கும் உனக்கு உறவு போயிடல, இந்த துன்பத்தில் நீங்கள் என்னை மறந்துடல, இந்த துன்பத்தை கண்ட உடனே நான் உண்மை சபிக்கல, நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்ககிட்ட நான் வேண்டுகிறேன். பெரியமானவர்களே, துன்பத்தில் மனிதர்கள் கடவுளை சபிப்பது உண்டு, இந்த கெட்ட கல்வனை போல.
ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், துன்பத்தில் நீ யாரை கூப்பிடணும்? கடவுளை கூப்பிடு, சொந்தம் கொண்டாடு. துன்பம் வருகிற போது கடவுளை பழிக்காத, துன்பம் வருகிற கடவுளை விட்டு விலகி போகாத. ஐயோ, கடவுள் என்னை மறந்துட்டார், கடவுள் என்னை விட்டு விட்டாரு, இந்த துன்பத்தில் எனக்கு கடவுள் வேண்டாம், ஜெபம் வேண்டாம், திருப்படி வேண்டாம், என்னை கடவுள் விட்டு விட்டார், கை நெகிழ்ந்து விட்டார் என்று கடவுளை விட்டு விட்டு போகிற இந்த சமூகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அவர் என் இறைவன், என் கடவுள் என்று சொந்தம் கொண்டாடுகிறார். பிரியமானது, இரண்டாவது செய்தி இதுதான். துன்பத்தில் கூட கடவுள் தன்னுடைய தந்தையை இறைவா, கடவுளை என்று அழைக்கிறார், உறவை கொண்டாடுகிறார். நீ என் கடவுள் என்று நம்புகிறார், நீ என்னை காப்பாற்றுவ என்று நம்புகிறார். ஆக இரண்டாவது செய்தி, இன்றைக்கு நம்மளும் கூட நம்முடைய துன்பத்தில் சொந்தம் கொண்டாடுவோம். என் கடவுளை, என் இறைவா, என் இயேசுவே என்று சொந்தம் கொண்டாட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு உனக்கு கண் இருக்கா, உனக்கு செவிகள் இருக்கா, என்னை மறந்துட்டீங்களே, என்னை கைவிட்டுட்டீங்களே, நான் எவ்வளவோ காலம் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தேன், ஆனாலும் கூட இந்த துன்பத்தை விட்டுட்டீங்க, இனிமேல் எனக்கு விசுவாசம் தேவையில்லை, நம்பிக்கை தேவையில்லை, ஜபங்கள் தேவையில்லை, கிறிஸ்துவ வாழ்வு தேவையில்லை என்று கடவுளுடைய உறவை விட்டு விட்டு போகிற அந்த மனநிலையிலிருந்து நாம் மாற வேண்டும். இயேசுவை போல இன்னும் துன்பமான சமயத்திலும் கூட நாம் சொந்தம் கொண்டாட வேண்டும், கடவுளை தேட வேண்டும். மூன்றாவது தான் மிக முக்கியமான இறை வார்த்தை. பிரியமானலே, இதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கவனம் தேவை, இல்லை என்றால் அது புரியாது நான் நினைக்கிறேன். ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? தந்தையான கடவுளை தந்தை என்று அழைக்காமல் என் இறைவா, என் இறைவா என்று அழைப்பதற்குண்டான காரணம் என்ன? பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்குகிறார். இதுக்கு முன்னாடி இயேசு ஏதோ துன்பமே படாத போல, அதுக்கு முன்னாடி அவர் கஷ்டமே படாத போல, அப்படியே ஜாலியா வந்து கல்வாரி மலையில அவர் தொங்குகிற போதுதான் இயேசு கஷ்டப்படுகிற போல, அந்த சமயத்தில் அந்த கஷ்டத்தை பார்த்து ஆண்டவரே என்னை ஏன் கைவிட்டுட்டீங்க என்று சொல்வது போல இருக்கிறது இல்லையா? என்னை கை நெகிழ்ந்தீர் என்பது எப்போ சொல்லி இருந்திருக்கணும்? அவரு அங்க காட்டி கொடுக்கும் கெத்செமனி தோட்டத்திலேயே அவர் சொல்லி இருக்கிறார். அது பின்பாக பிரார்த்தனுடைய அரண்மனைக்கு போகிற போது, சாட்டையடி அடிக்கிற போது, காரி துப்புகிற போது, தலையில முள்முடி வைக்கிற போது, கடவுளே துன்பம் தாங்க முடியல, கஷ்டம் தாங்க முடியல, ஏன் என்னை கைவிட்டுட்டீங்க என்று அங்கேயே, என்னங்க நான் தான் உங்களை கை நெகிழ்ணும் போடு, அங்கேயே சொல்லி இருக்கணும். அதையும் கடந்து அவர் சிலுவையை சுமந்து கொண்டு வருகிற போது, அந்த கல்வாரி மலையில் நடக்கிற போது, சாட்டை அடிகளினால் அந்த கல்வாரி அந்த கல் பாதையிலே கீழே விழுந்து எழுந்து அந்த பாரமான சிலுவை சுமந்து வருகிற போது அவர் சொல்லி இருக்கணும், தந்தையே ஏன்னு கைவிட்டுட்டீங்க. அப்பெல்லாம் சொல்லாத இயேசு இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இப்போ ஏன் சொல்றார்? இப்போ என்ன, இது வரைக்கும் துன்பமே அவருடைய உடம்புல படலையா? அவருடைய உடம்புல காயமே இல்லையா? வலியே வரலையா? பசியே இருக்கலையா? தாகமே எடுக்கலையா? துன்பமே இல்லையா இதுவரையில? இப்பதான் அவருக்கு துன்பம் வருகிறதா? இந்த துன்பத்தை பார்த்து தான் இயேசு ஐயோ என் கை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டதா? பிரியமான, ஏற்கனவே எல்லா துன்பத்தையும் அனுபவிச்சிட்டார், எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சார். அப்போ உடல் கஷ்டத்தை பார்த்து, தன்னுடைய உடல் வேதனையை பார்த்து சொன்ன வார்த்தைகளா அது? எஸ் ஆர் நோ? உடம்பு வலியை பார்த்து ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி இருப்பாரா? அப்படி சொல்லி இருக்க முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே உடல் வேதனை அனுபவிச்சார். அப்போ இங்கே சொல்லுகிற ஏன் என்னை கைவிட்டது என்பது தன்னுடைய உடல் வேதனைக்காக சொன்ன வார்த்தை அல்ல, உடல் வேதனை குறித்து சொன்ன வார்த்தைகள் அல்ல. பிரியமானவர்களே, பாவம் என்பது 3 நிலையில நம்மை பாதிக்கும். ஒன்று, நம்முடைய உடலை பாதிக்கும். பாவம் செய்கிற போது அது நம்முடைய உடலை பாதிக்கும். இரண்டாவது, பாவம் செய்கிற போது அது நம்முடைய உள்ளத்தை பாதிக்கும். மூன்றாவது, பாவம் செய்கிற போது நம்முடைய ஆன்மீகத்தை பாதிக்கும். இப்ப இயேசு சொல்லுகிற வார்த்தை உடல் பாதிப்பினால் வந்ததினால் அல்ல. இயேசு ஏன் என்னை கைவிட்டு என்பது தன்னுடைய உள்ளத்தினால், வருத்தத்தினால், கவலையினால் வந்த வார்த்தையும் அல்ல. அப்படி என்றால் இயேசு சொன்ன வார்த்தை எதனால் வந்தது? ஆன்மீகத்துக்கு ஏற்பட்ட வழி. என்னது? தந்தையும் மகனும் நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம், ஆனால்
இப்போது இந்த சமூகத்தினுடைய உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவம் இயேசுவின் மீது விழுந்ததினால் இயேசுவுக்கும் தந்தைக்கும் உள்ள உறவு முறிந்திருக்கிறது. எப்படி? சூரியன் இருக்கிறான், சூரியனுடைய வெளிச்சம் வெயில் இங்கே படுகிறது. சூரியனுடைய வெயில் தான் இந்த உலகத்தில் மண்ணில் படுது, நம்ம மீது படுது. ஆனால் திடீரென மேகம் வருகிற போது சூரியனுடைய ஒளி நம்மீது படுவதில்லை. அந்த மேகம் அந்த சூரியனுடைய வெயிலை தடுத்து விடுகிறது. தந்தையான கடவுள் இருக்கிறார், மகனான இயேசு இருக்கிறார், ரெண்டு பேருக்கு உண்டான உறவு இருந்தது. ஆனால் எப்போது ஆண்டவர் இயேசு நமக்காக இந்த கல்வாரி மலையில எல்லா பாவத்தின் தன் மீது சுமந்து கொண்டாரோ அது என்னவாக வந்து நிற்கிறது? மேகமாக வந்து நிற்கிறது. தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவானது துண்டிக்கப்படுகிறது. நான்காவது வார்த்தையிலே அம்மா தாய்க்கும் மகனுக்கும் இருந்த உறவு துண்டிக்கப்பட்டது. ஆனால் இங்கே நான்காவது வார்த்தையிலே தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு பாவம் தடுக்கிறது. இப்ப இயேசு சொல்றாரு, நான் உடல் வலி கூட தாங்கிட்டு ஆண்டவரே, ஆனால் உம்மோடு இருக்கக்கூடிய உறவு துண்டிக்கப்பட்டது. இதை என்னால் தாங்க முடியாது. தந்தையே, உனக்கும் எனக்கும் உள்ள உறவு அது ஒருபோதும் தாங்க, அந்த முறிவு ஒருபோதும் தாங்க முடியாது. ஏன் என்னை கைவிட்டுட்டீங்க? பிரியமானவர்களே, நம்முடைய பாவம் கடவுளுக்கும் கடவுளுடைய மகனுக்கும் இருக்கிற உறவை துண்டிக்கிறது. இயேசு உடல் வலியை தாங்கிட்டார், ஆனால் தன்னுடைய தந்தையோடு இருக்கக்கூடிய உறவிலே தடை வருகிற போது, அந்த டிஸ்டர்பன்ஸ் வருகிற போது தாங்க முடியல. பிரியமானவர்களே, ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஒரு குழந்தை இருக்கு, ரெண்டு பேருக்கு உள்ள உறவு இரத்த உறவு. அம்மா மகனை அன்பு செய்கிறாங்க, மகன் குழந்தை அம்மாவை அன்பு செய்து, திடீர்னு ஒரு மூன்றாவது மனுஷன் போயிட்டு அந்த குழந்தையை தூக்குறான். அந்த குழந்தையை தூக்குறான். என்ன செய்யும் அந்த குழந்தை? அழாதா? வராதா? ஓகே. அடுத்தவங்கிட்ட தெரியாத மனுஷங்கிட்ட போகாது. இப்போ தாய்க்கும் மகனுக்கும் இருக்கிற உறவு, அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கு இருக்கிற உறவு போயிடுச்சா? போகலை. பாசம் போகலை. தந்தை தன்னுடைய மகன் மீது வைத்த அன்பு போகலை. மகன் தன்னுடைய தந்தையின் மீது அன்பு வைத்தது போகலை. குழந்தைக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற உறவு, அம்மாவுக்கும் குழந்தைக்கு இருக்கிற உறவு. மூணாவது மனுஷன் அந்த குழந்தையை எடுத்த உடனே உறவு போகலை, அன்பு போகலை. ஆனால் அந்த தொடுதல், அந்த டிஸ்டன்ஸ் குழந்தையால் உணர முடிகிறது. இது என் தாய் அல்ல, இது என்னுடைய தந்தை அல்ல, இது மூன்றாவது மனுஷன். பாவம் அதுதான். மூன்றாவது மனுஷனாக தந்தைக்கும் மகனுக்கும் நடுவில் வந்து நிற்குது குழந்தை. இது தந்தையின் உறவு அல்ல, இது தந்தையினுடைய பண்பு அல்ல, இது பாவம். என்னுடைய தந்தையை பார்க்க முடியாமல் போயுது. அந்த உறவை நினைத்து தன்னுடைய தந்தையும் தன்னையும் பிரித்து அந்த பாவத்தை நினைத்து சொல்கிற, தந்தையே ஏன் என்னை கைவிட்டுட்டீங்க? உங்களை பார்க்க முடியல. உங்களுடைய உறவு, என் உறவு இந்த பாவம் தடுத்துடுச்சு, இந்த பாவம் பிரித்து விட்டது. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உடல் வலியை கூட நான் பொறுத்து கொண்டேன், உம்முடைய உறவு எனக்கு இல்லை என்பதை தான் என்னால் பொறுத்துக்க முடியல. ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்று கத்துகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்கள் அவ்வளவு கனமானவை. கடவுளை கதறச் செய்கின்றன, கடவுளை கத்தும்படியாக செய்கின்றன. என்னுடைய தந்தைக்கிட்ட என்னை பிரிச்சிட்டீங்களே என்று இயேசு கத்துவது போல் நமக்கு இந்த வார்த்தையை தென்படுகிறது. உன் பாவத்தால் என் தந்தையை நான் இழக்கிறேன், உங்கள் பாவத்தினால் என் தந்தையினுடைய உறவை நான் இழக்கிறேன், உங்களுடைய பாவம் என்னையும் என் தந்தையும் பிரித்திருக்கிறது என்று ஆண்டவர் இயேசு கத்துகிறார். ஆக தியானிப்போம். நம்முடைய பாவங்களுடைய கணம், நம்முடைய பாவங்களுடைய வீரியம், நம்முடைய பாவங்களுடைய நச்சுத்தன்மை ஆண்டவர் இயேசுவை கத்துவதற்கு, தன்னுடைய தந்தையினுடைய உறவு இல்லாமல் கத்துவதற்குண்டான சூழலை ஏற்படுத்துகின்றன. அந்த அளவுக்கு கொடுமையானவை நம்முடைய பாவங்கள். ஆக நான்காவது இறை வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற செய்தி. ஒன்று, நம்முடைய பாவங்கள் இயற்கையை பாதிக்கின்றன. இரண்டாவது, நம்முடைய கஷ்டங்கள் மத்தியிலும் கூட நாம் கடவுளை விட்டு விலகாமல் ஆண்டவரை சொந்தம் கொண்டாட வேண்டாம். நம்முடைய பாவங்கள் தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கிற உறவை பிரிக்கிறது. அந்த அளவுக்கு நம்முடைய பாவங்களுடைய கணாகணம் இருக்கிறது. எனவே அந்த பாவத்தை நாம் விடுகிற போது
தந்தை மகன் உறவு ஒன்று சேர்கிறது. நாம் மகனோடு தந்தையோடு ஒன்று சேர்க்கப்படுகிறோம் என்ற செய்தியை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். நிலையற்ற உலகம்